இரு நிறுத்து. அட நிறுத்துப்பா, இதோ ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். ஓ என்னாச்சு? ஒன்றும் இல்லை, 2 நிமிஷத்துல வந்துடுறேன். இரு. ஐயோ, இந்த சாகர் இருக்கானே, அரை மணி நேரம் பொறுத்துக்க முடியாது. விட்டா ஃபார்ம் ஹவுஸே வந்துட போகுது. 2 நிமிஷம் தான், அவன் வந்துடுவான். எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகுற? நிஷா, சாகருடைய சில நடவடிக்கைகள் எனக்கு பிடிக்காது. ஏய், சாகரை பத்தி யாரும் எதுவும் சொல்லக்கூடாது, ஓகே? நிஷா, நீ அவன் மேல இருக்கிற காதல்ல குருடி ஆயிட்ட. குருடி. உனக்கு என்ன தோணுதோ சொல்லிக்கோ. என்ன நடந்துகிட்டு இருக்கு? வண்டி எடு சீக்கிரம் வண்டி எடு. என்ன சொல்றா? கிளம்பு, என்ன தெளிவா தான் சொல்ல. வண்டி எடு. எல்லாரும் கிளம்புங்க. வாட் ஹேப்பன்? இங்க இருக்கிறது ஆபத்து கைஸ், நிக்காம சீக்கிரம் கிளம்புங்க. Now finally. ஒரு வழியா வந்து சேர்ந்தாச்சு. வாவ், நல்லா இருக்குல்ல? ஆமா. ரொம்ப நல்ல வீடுப்பா. ஆமா, நல்லா இருக்கு. தாத்தா வந்துட்டாரு. என்ன ராத்திரியில இங்க? சாயந்தரம் தானே வரதா? ஆமா, ராத்திரி ஆயிடுச்சு. அதுக்கு என்ன இப்போ பெருசு? உங்களுக்கு இருட்டு நான் பயமா? இந்தாங்க சாவி. இது கொடுக்க தான் எவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தேன். தாத்தா, ஏய், சாவி கிடைச்சிருச்சு. குட் நைட். அது வந்து பெரியவர், ஒரு நிமிஷம். சொல்லுப்பா. அது பக்கத்துல இருக்கிற காட்டுல நான் ஒரு ஆளை பார்த்தேன். அவன் முகத்துல கூட கோணி மாதிரி முகமூடி போட்டுக்கிட்டு இருந்தான். உங்களுக்கு அவனை பத்தி ஏதாவது தெரியுமா? தம்பி, நீ என்கிட்ட எதுவும் கேட்காதப்பா. எனக்கு எதுவும் தெரியாது. நான் போகணும், நேரம் ஆகிட்டு இருக்கு. அட பெரியவர், அட உள்ள வாயே, எல்லாரும் அங்க டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வா. பயப்படுறாரு அவரு. அட அவரு விடு, வா போலாம். என்னாச்சு? எதுக்கு மியூசிக் ஆஃப் பண்ண? யாரோ கதவை தட்டுறாங்க, கவனமா கேளுங்க. அது யாரா இருக்குது? கைஸ், அவளை கொஞ்சம் பாருங்களேன். ஹே சாகர், பயத்துல உன் பேண்ட் ஈரமாயிடுச்சுடா. நீ கொஞ்சம் கம்முனு, நான் பாத்துக்கிறேன். இந்த மாதிரி கவனமா இரு. சரி. சொல்லுங்க, என்ன விஷயம்? நீங்களாம் இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? எதுக்கு இங்க வந்திருக்கோம்னா என்ன சொல்றது? நாங்கெல்லாம் பார்ட்டி பண்ணிட்டு இருக்கோம். 2 நாளைக்கு இந்த ஃபார்ம் ஹவுஸை வாடகைக்கு எடுத்திருக்கோம். ஒழுங்கா வெளியே போயிடுங்கிறது. இந்த இடம் ரொம்ப மோசம். இங்க இருந்தீங்கன்னா உயிருக்கு ஆபத்தா முடியும். அட என்ன சொல்றீங்க சொட்டாங்கில்? நாங்க இப்பதான் இங்க வந்தே சேர்ந்திருக்கோம். அதுக்குள்ள பார்சல் பண்ண நீங்க வந்துட்டீங்க. ப்ளீஸ், பூமர் மாதிரி எல்லாம் பேசாதீங்க. ஓடி போயிடு தம்பி, ஓடி போயிடு. அப்புறம் நீ ஓடுறதுக்கு கூட உன்ன நேரம் இருக்காது. கிளம்பு வெளியில. இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு கைஸ்? இது ஒரு எச்சரிக்கை கைஸ். அந்த வாட்ச்மேன் பயந்ததும் இந்த ஆள் நம்மளை பயமுறுத்துறதும், அது போக நான் பார்த்ததும், கண்டிப்பா ஏதோ பெரிய ஆபத்து இருக்கு. நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. இந்த கிராமத்தாலெல்லாம் அப்பாவி மக்கள்ப்பா, ஏற்கனவே குழம்பி போயிருக்காங்க. நீ இவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு இன்னைக்கு பார்ட்டியே கெடுத்துறாத. ரோஹித், பார்ட்டி வீணா போனா போகுது, ஆனா நம்ம உயிருக்கு ஏதாச்சும் ஒரு ஆபத்துனா என்ன பண்றது நம்ம? கைஸ், ஐ திங்க் ஹி இஸ் ரைட். நம்ம இங்க இருந்து கிளம்பிடணும். அட என்னங்கடா, 10 மணி நேரம் பிரயாணம் பண்ணி வந்திருக்கோம். 10 மணி நேரம். எல்லாருமே டயர்டா இருக்காங்க. இதை விட சீப்பான நல்ல வீடே கிடைக்காது. ஆமா நிஷா, இவ சொல்றது சரின்னு தான் எனக்கு படுது. இந்நேரத்துல இங்க இருந்து போய் என்ன பண்ண போறோம்? ஓகே, ஒரு வேலை பண்ணுவோம். நைட் இருந்துட்டு காலையில கிளம்பிடுவோம். என்ன சொல்றீங்க? ஓகே, பெர்ஃபெக்ட் ஐடியா. உன் கூட நான் இருக்கேன். நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணி தொலைங்க. கைஸ், பார்ட்டி, மியூசிக்.
வர வழியில நான் அங்க பார்த்த அந்த விஷயம் அதை என்னால மறக்கவே முடியல. அந்த விசித்திரமான லைட்டு, அந்த வைப்ரேஷன்ஸ்லாம், அங்க கேட்டுக்கிட்டு இருந்த விசித்திரமான சத்தங்கள், அதை விட அந்த பயங்கரமான ஆளு, அவன் பார்க்கவே ரொம்ப ஆபத்தானவனா இருந்தான். சாகர், இப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? சாகர், ஒரே ஒரு நைட்டு தான். எல்லாரையும் எப்படியும் ஒத்துக்க வைக்க முடியும்? ஒரே ஒரு நைட்டு தானே, நிஷா, காலையில நிஷா, நிஷா, கிளம்பிடலாம். நான் சொல்றத கேளு. எனக்கு இங்க எதுவுமே சரின்னு படல நிஷா. யாரு கிளம்புறாங்களோ இல்லையோ, நம்ம இங்க இருந்து கண்டிப்பா போய் ஆகணும் நிஷா. சொல்றத புரிஞ்சுக்க நிஷா, வா. இதே சத்தம் தான் அது. என்ன சாகர் இது? Let's go. வா 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 வா. என்னோட பேக் எங்க வச்சேன்? இதுல செம்ம சூப்பரான சாங்ஸ் எல்லாம் இருக்கு. விஜய் ஆண்டனி சாங்ஸ் கேட்டா மனசும் சேர்ந்து நிறைஞ்சிரும். ஆனா எங்க போச்சு? இதோ கிடைச்சிருச்சு, இனிமே மச்சாதான். ரஷ்மி, நீயா? நீங்க என்ன பண்ற? சும்மாதான். என்ன சும்மாவா? என்ன விஷயம்? சரி வா, இன்னைக்கு நைட்டு பூரா உன்னை டான்ஸ் ஆட வைக்கிறேன். அப்புறம் பாரு, வானத்துல பறக்கிற மாதிரி இருக்கும். ஜித்து, ஏன் லைட் விட்டு விட்டு எரியுது? என்ன நடக்குதுங்க? எதனால இப்படி ஆகுது? என்ன நடந்துட்டு இருக்கு? சரி வா, போயிடலாம். இல்ல 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 இல்ல, வேணாம் வேணாம் வேணாம், விட்டுரு. இல்ல 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 இல்ல, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். அந்த பசங்களுக்கு நான் எவ்வளவு எடுத்து சொன்னேன், சீக்கிரமா இந்த வீட்டை விட்டு காலி பண்ணுங்கன்னு சொன்னேன். ஆனா அவங்க எங்க பேச்ச கேட்கவே இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு பாட்டை ரொம்ப சத்தமா வச்சு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்ப காணாம போனாங்க? என்ன ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு. இந்த பசங்கள்லாம் எங்க போயிட்டாங்க? பாட்டு மட்டும் ஓடிட்டு இருக்கு. எப்படி அந்த மாதிரி நடக்கும்? 10-15 நிமிஷத்துக்குள்ள எப்படி எல்லா பசங்களும் காணாம போக முடியும்? அது தெரியல சார். எங்களோட பசங்களுக்கு என்ன ஆச்சு? எங்களோட பசங்கெல்லாம் எங்க? நாங்க சிஐடி வந்திருக்கான்னு கேள்விப்பட்டோம். எங்க அவங்கலாம்? ஒரு நிமிஷம், சிஐடில இருந்து நாங்க தான் வந்திருக்கோம். நீங்க யாரும் பயப்பட வேணாம். உங்க பசங்களை நாங்க கண்டுபிடிக்கிறோம். நான் இங்க இருக்கிற ஊர் தலைவர். இந்த வீட்டில் தொலைஞ்சு போனவங்க கிடைக்க மாட்டாங்க, வாய்ப்பே இல்லை. ஏன்? ஏன்னா இந்த வீட்டில் அதே மாதிரி இங்க சுத்தி ஒரு ஆத்மா சுத்திக்கிட்டு இருக்கு. அது தினமும் இங்க ராத்திரி சுத்திட்டு வரும். இங்க பாரு, எங்களுக்கு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்பிக்கை இல்லை, புரியுதா? யாரும் இங்க கட்டாயப்படுத்துற மாதிரி எந்த தடையுமும் இல்லை. பொருள் எல்லாம் வச்ச இடத்துல அப்படியே தான் இருக்கு. 1 இல்லை 2 இல்லை, மொத்தம் 9 பசங்க காணாம போயிருக்காங்க. அது எப்படியா மறைஞ்சு போவாங்க? சார், என் கூட கொஞ்சம் மேல வாங்க. நாங்க பார்த்தது நீங்க பாத்தீங்கன்னா தான் நாங்க சொல்றதை நீங்க நம்புவீங்க. எல்லாரும் எங்க போனாங்க? கண்ணுல எவனும் படலையே. ஏதோ ஒரு பாஷையில் எழுதியிருக்காங்க சார். இதுல என்ன எழுதியிருக்காங்கன்னு இதுவரைக்கும் எங்களுக்கு தெரியல. ஆனா இது எழுதினதுக்கு அப்புறம் எல்லா துர்சம்பவமா நடக்குது. அபிஜித், இது குலகாரனோட வேலைன்னு நினைக்கிறேன். சார், கீழே எதுவும் கிடைக்கல சார். கண்டிப்பா ஏதோ இருக்கு. ஆனா அது இவங்க நினைக்கிறது கிடையாது. இந்த வீட்டை சுத்தி நம்ம செக் பண்ணணும். சார், என் பேச்சு கேளுங்க. உங்களுக்கு இங்க எதுவும் கிடைக்காது. பாருங்க, எங்க வேலையை கொஞ்சம் எங்களை பார்க்க விடுங்க. இந்த வீட்டை பத்தி உங்களுக்கு இருக்கிற அபிப்பிராயம் எனக்கு தெரிஞ்சு இப்ப மாறிடும். தப்பான அபிப்பிராயம் இல்லை சார். இது மரண பயம். பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தினால இந்த வீடு இப்படி இருக்கு. அதை தெரிஞ்சுக்காம ஒருத்தர் இந்த வீட்டை வாங்கி அதை சரி பண்ணி வாடகைக்கு விட்டா. அப்படி என்னதான் ஆச்சு? ஐயா, 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டோட ஓனர் ஐயாவும் ஓனர் அம்மாவும் 2 பேரும் மாயமாயிட்டாங்க. இதுவரைக்கும் அவங்கள பத்தி எதுவுமே தெரியல. ஒருவேளை இந்த வீட்டில் இருக்கிறவங்க உங்ககிட்ட சொல்லிக்காம போயிருக்கலாம். இல்ல சார், அந்த சம்பவத்துக்கு அப்புறம் இன்னொருத்தர் மிஞ்சி இருக்காரு. அந்த காணாம போன புருஷ பொண்டாட்டோட பையன் சுரேந்தர். அவன் நேரம் நல்லா இருந்தது, அவன் தப்பிச்சிட்டான். ஆமா சார், அது மட்டும் கிடையாது. அப்ப நடந்தது இப்ப மீண்டும் திரும்ப நடக்குது. 10 வருஷம் முன்னாடி நடந்தது திரும்பவும் நடக்குது. ஆனா இந்த தடவை பாவம் பசங்க மாட்டிக்கிட்டாங்க. அதெல்லாம் உங்க மனசுக்குள்ள இருக்கிற பயம் தான் சார், வேற ஒண்ணும் இல்லை, புரியுதா?
நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கங்க சார். அன்னைக்கு நடந்த சம்பவத்திலிருந்து இந்த கிராமம் இன்னும் மீளல சார். இருட்டானாலே யாரும் இந்த வீட்டு பக்கம் வரவே மாட்டாங்க. சரி, அந்த புருஷ முடாட்டி 2 பேரும் திரும்பி வரலன்னு ஒத்துக்கிறோம். அதுக்கப்புறம் நீங்க அந்த மாதிரி ஏதாவது பாத்தீங்களா என்ன? இல்ல நீங்களே ஏதாவது கற்பனையில எட்டுக்கட்டு பேசிட்டு இதுல இருக்கீங்களா? இட்டு கட்டுறதெல்லாம் கிடையாது சார். அந்த ஆத்மா இந்த வீட்லயே தான் சுத்திட்டு இருக்கு. அத நிறைய பேர் பார்த்திருக்காங்க. என்ன பார்த்தாங்க? ஒரு முகமுடி போட்டுட்டு இருக்கிற பயங்கரமான ஆத்மா. அப்புறம் ஏதோ விசித்திரமான வெளிச்சங்கள், இடி இடிக்கிற மாதிரி பயங்கரமான சத்தம் சார். இதெல்லாம் அப்படி ஒண்ணும் கிடையாது. பின்னாடி இவனும் ஒருத்தன் தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். நீங்க சரியா தான் சொல்றீங்க டாக்டர். சரி, நேத்து ராத்திரி இங்க ஏதாச்சும் வண்டி வரதை நீங்க பாத்தீங்களா? இல்ல சார். சார், என் வீடு பக்கத்துல தான் இருக்கு. ஆனா நான் எந்த வண்டியோட லைட் வெளிச்சத்தையும் பார்க்கல, சத்தத்தையும் கேட்கல. சார் சார் இந்த பசங்களோட வண்டி இங்கே தான் இருக்கு. வேற எந்த ஒரு வண்டியும் வரல. எப்படி 9 பேரையும் ஒரே நேரத்தில் தூக்கியிருப்பாங்க? சார், இவங்கெல்லாம் உண்மைதான் சொல்றாங்களோன்னு எனக்கு தோணுது சார். ஏன்னா ஒரு 10-15 நிமிஷத்துல ஒரு ஆள் 9 பேரை எப்படி சார் ஒரே நேரத்தில் தூக்க முடியும்? சார் இங்க வாங்க. சார் இங்க பாருங்க. எனக்கு தெரிஞ்சு யாரோ 2 பேரை அப்படியே இழுத்துக்கிட்டு காட்டுக்குள்ள போயிருக்காங்க. ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. 2 பேரை எடுத்துட்டு காட்டுக்குள்ள போயிருக்காங்க சரி, ஆனா மத்த பசங்களோட நிலைமை என்ன ஆச்சு? மற்ற பசங்களையும் இதே மாதிரி இழுத்துக்கிட்டு காட்டுக்குள்ள போயிட்டாங்களே என்னவோ. இருக்கலாம். சச்சின், நீ ஒன்று பண்ண. இந்த பசங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட இந்த ஃபோட்டோ வாங்கிட்டு அவங்கள அனுப்பிட்டு சச்சின், நீ காட்டுக்குள்ளே போய் பாரு. அதுக்குள்ளே நாங்கள் இங்கே சுரேந்தரை பார்க்குறோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க என்ன பார்த்தாங்கன்னு நான் கேட்போம். அப்பா! அப்பா! அம்மா! அப்பா! அம்மா! அப்பா! அப்பா! சரி, இதுல ஏதோ எழுதியிருக்காங்களே. என்ன எழுதியிருக்காங்க இதுல? இது ஒரு அபாய ஒளி, இது ஒரு மரண ஓலம். அப்படின்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி அதே தான் எழுதணும். எங்க அம்மா அப்பா மாயமா போனப்போ இன்ன வரைக்கும் அவங்க கிடைக்கல. ஆனா இதுல என்ன எழுதியிருக்காங்கன்னு உனக்கு தெரியும்? ஒரு சாமியார் தான் அந்த எழுத்துக்களை புரிய வச்சாரு. இது ஒரு பழைய பாஷையாம். இதுக்கு அர்த்தம் என்னன்னா கடைசி கட்டம் வந்துருச்சாம். அந்த ஆள் உங்க அம்மா அப்பாவை வெளியே எங்கேயும் கூட்டிட்டு போலையா? அது நிச்சயமா தெரியுமா? அந்த ரூம்குள்ளதான் எழுதிட்டு போனானா? நல்ல ஞாபகம் இருக்கு சார். அந்த ராத்திரியை நான் எப்படி மறக்க முடியும்? அந்த ரூம்குள்ளதான் என்னமோ இருக்கு. அந்த ரூமை நல்லா சுத்தி ஒரு வாட்டி பார்க்கணும். சுரேந்திரோட அம்மா அப்பாவை அவன் இந்த ரூம்குள்ளதான் இழுத்துட்டு வந்திருக்கான். இங்கதான் என்னவோ நடந்திருக்கு. ரூமை செக் பண்ணுங்க. எனக்கு ஒண்ணு புரிய மாட்டேங்குது. அந்த முகமூடி போட்ட ஆளு அவங்க 2 பேரையும் என்ன பண்ணிருப்பான்? புருவி, ஒரு ஆத்மா டக்குன்னு நினைச்சா வரவும் முடியும், அதே மாதிரி மறையும் நினைச்சா உடனே மறைஞ்சிரும். யோ, நீனும் அந்த கதையில இருந்தெல்லாம் வெளியே வரலையா? மறையணும்னா எங்கேயாச்சும் போய் மறைய வேண்டியதானே? ரூம்குள்ள ஏன் வந்து மறையணும்? ஒரு நிமிஷம் பங்கஜ், இங்க வாயேன். இத தூக்கு. மை காட் சார், ரகசிய பாதாள. இது வழியா தான் சுரேந்திரோட அம்மாவையும் அப்புறம் பசங்களையும் தூக்கி இருக்கான். ஆனா சார், வீட்டுக்குள்ள டிராப் டோர் எப்படி? இது பிரிட்டிஷ் காலத்துல கட்டின பழைய வீடு.
அப்போல்லாம் வீட்டுக்குள்ளேயே ட்ராப் டோர்ஸ் வச்சுருப்பாங்க. ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் யாருக்கும் தெரியாமல் வர்றதுக்காக. ஆமாம் சார், கரெக்டு, அதே மேட்ரு தான். இன்னும் முடியல, நம்ம தான் செக் பண்ணணும். இந்த டோர் நம்மளை எங்கே கூட்டிகிட்டு போகுதுன்னு பார்க்கலாம். சார் சார், வீட்டுக்குள்ளே ஏன் சுரங்க அமைச்சான்னு ஒன்றுமே புரியலையே சார். முதல்ல சொன்ன காரணத்துக்காக கட்டியிருந்தாலும் அதுக்கப்புறம் இவங்க தப்பான காரியத்துக்கு தான் இதை பயன்படுத்தி இருக்காங்க. இந்த சுரங்கம் எங்க போகும்னு புரியலையே. பார்த்துருவோம். சுரேந்தரோட அம்மா அப்பா எப்படி மாயமானாங்கன்னு யாரோ ஒரு ஆளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அவன் தான் இந்த சுரங்கத்தை ஏதோ ஒரு தப்பான வேலைக்காக பயன்படுத்திட்டு இருக்கான். யாரது? சார், அது அவனோட தோஸ்தா இருப்பான் சார். அவனுக்கு என்ன ஆச்சு? இவன் யாரோ புதுசா இருக்கான். ஒருவேளை அந்த ஆள் தான் இவனை இங்கே கூப்பிட்டு வந்திருப்பானோ. இங்க ஏதோ பெருசா தப்பு நடந்துகிட்டு இருக்கு. ஆமா, இவன் யாரு? சார், என்னது இது? ஏதோ விலை உயர்ந்த கல்லுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இதெல்லாம் ஸ்மக்லிங்காகவா? சுரங்கத்தை ஸ்மக்லிங்காக தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்களா? ஒருவேளை இது வழியா தான் பசங்களை கடத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். காடு ஃபுல்லா தேடி பார்த்தாச்சு. இந்த பசங்க எங்க தான் போனாங்க? எங்க போனாங்களோ என்ன? ஒண்ணும் லாபம் இல்லை சார். அந்த ராட்சச இந்த பசங்களை உயிரோடு விட்டுருக்க மாட்டான். அவங்க உயிரோடு இல்லைன்னாலும் பணமாவது கிடைக்கணும் இல்ல? மை காட், இந்த சுரங்கத்தோட பாதை பசங்களை இங்க வரைக்கும் எடுத்துட்டு வந்திருக்கோம். அப்புறம் இங்க இருந்து எங்கேயோ கூட்டிட்டு போயிருக்காங்க. சார், சச்சின் சார். சஜன். அட, அபிஜித் சார். சார், ஏதாச்சும் ப்ரூஃப் கிடைச்சதா? இல்ல சார், அவங்கள பத்தி எந்த தடயங்களும் கிடைக்கல. சுரேந்தர்கிட்ட இருந்து ஏதாவது தெரிஞ்சதா? சொன்னாரா? பயந்து போயிருக்கான். இவங்கள மாதிரி அவனும் பயந்து போயிருக்கான். ஆனா அவன் பயத்தை யாரோ பயன்படுத்திட்டே இருக்காங்க. அதை விட ஏதோ பெரிய குழப்பம் நடக்குதுங்க சார். இங்க எப்பவுமே பிரச்சனை இங்க ராத்திரி தான் நடக்கும். இங்கேயே தங்கி இன்னைக்கு ராத்திரி அப்படி என்னதான் நடக்குது நான் பார்த்துடுறேன். சச்சின், நம்ம 2 பேரும் இங்க டிஃப்ரெண்டான இடத்துல முழிச்சிருக்கணும். ஒரு இடத்துல நீங்க இருங்க, இங்க நான் பார்த்துக்கிறேன். இந்த பசங்களை தூக்குனவங்கள நம்ம பிடிச்சே ஆகும். என்ன இங்க நடந்துகிட்டு இருக்கு? நம்ம எங்க மாட்டிக்கிட்டு இருக்கோம்? ஆரம்பத்துல என்ன இந்த ஃபார்ம் ஹவுஸை விட்டு போலான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். யாருமே நான் சொன்னதை காதல போட்டுக்கல. சாகர், நீ என்னடா பேசிக்கிட்டு இருக்க? எங்களுக்கு முன்னாடியே தெரியும்னு நினைக்கிறியா? இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து மாட்டிக்க போறோன்னு. ஜாலியா பார்ட்டி பண்ணலான்னு கிளம்பினோம். கன்றாவியா எங்கேயோ வந்து நம்ம மாட்டிக்கிட்டோம். இனி கடவுளா மனசு வச்சு ஏதாவது அதிசயம் நடந்தாதான் நம்ம இங்கிருந்து தப்பிக்க முடியும். ஒரு மனுஷனுக்கு நேரம் சரியில்லைன்னா தப்பான நேரத்துல தப்பான இடத்துக்கு வந்து கரெக்டா மாட்டிப்பாங்க. உங்க எல்லாருக்கும் கூட அதே மாதிரிதான் நடந்திருக்கு. ஐயா, உங்களை யாருன்னு கூட எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது எங்களை எதுக்கு கிட்னாப் பண்ணி வச்சிருக்கீங்க? உங்களை இங்க பிடிச்சு வைக்கணும்னு எங்களுக்கு ஒன்றும் விருப்பம் இல்லை. எங்க கேள்விக்கு பதில சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருக்கலாம். என்னது உங்களுக்கு இப்ப என்ன தெரியணும்? நீங்க ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்து சேர்றதுக்கு முன்னாடி காட்டுக்கு வெளியில நின்னீங்க. அங்க நீங்க என்ன பாத்தீங்க, என்ன கேட்டீங்க சொல்லு. நாங்க ஒரு 2-3 நிமிஷம் காட்டுல நின்னோம். அங்க நாங்க செடி கொடி மரம் அதை தவிர வேற எதையும் நாங்க பார்க்கல. எதையும் பார்க்கல.
நீங்க ஏன் எங்க எல்லாரையும் இப்படி ஜெயிலுக்குள்ள வச்சு சித்திரவதை பண்றீங்க? ப்ளீஸ் சார், எங்களை போக விடுங்க. எங்க வீட்ல இருக்கிறவங்க எங்களை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. புலம்புறதை நிறுத்துங்க. மரணம் யாருக்கும் அவகாசம் கொடுக்காது. ஆனா நான் உங்களுக்கு 1 மணி நேரம் அவகாசம் தரேன். யோசிச்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. 1 ஹவருக்குள்ள ஒழுங்கா எல்லாத்தையும் சொல்லிடுங்க. இங்க பாருங்க, நீங்களாம் எங்க இருக்கீங்கன்னு யாருக்குமே தெரியாது. 1 மணி நேரம் கழிச்சு வரும். உண்மையை மட்டும் சொல்லல, காரியம் பண்றதுக்கு சாம்பல் கூட கிடைக்காது. புரியுதா உங்களுக்கு? நீ இங்கே இரு. அழுகிறதால நமக்கு எந்த பிரயோஜனமும் இங்க இல்ல. சகர், நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ எங்க என்ன பாத்தியோ என்ன கேட்டியோ அது எதுவா இருந்தாலும் அவங்க கிட்ட சொல்லிடு. சாகர், நீ எதையுமே சொல்லக்கூடாது. எங்க எல்லாரையும் நீ உயிரோட பார்க்கணும்னா எதையுமே சொல்லக்கூடாது. அப்படின்னா நாம எதுவும் சொல்லலைனாலும் சாவடிச்சிருவாங்க. ஆனா நாம ஒருவேளை ஏதாவது சொல்லி அதனால அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா அப்பவும் நாம உயிர் பழைக்க முடியாது. எவனும் இந்த இடத்துல ஏதோ தப்பான வேலை பண்ணிட்டு இருக்கான். நமக்கு அவங்கள பத்தி ஏதோ தெரிய வந்துடுச்சுன்னு அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எதிரான சாட்சிகளை கண்டிப்பா அவங்க விட்டு வைக்கவே மாட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்றது? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ஐயோ, நிஷா உனக்கு என்னாச்சு? எனக்கு கழுத்தெல்லாம் ஒரே வலி எடுக்குதே. யாராவது இவளை காப்பாத்துங்களா ப்ளீஸ்? ஐயோ, வலி. என்ன நடந்துட்டு இருக்கு? ப்ளீஸ் இவளை காப்பாத்துங்க, ப்ளீஸ் ப்ளீஸ். ஏய், வாயை மூடுங்கடா. ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க. யாராவது இவளை காப்பாத்தல, அவ இறந்துருவா. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. அட, யாருக்காவது கேக்குதா? ஒன்னும் ஆகாது. ஏய், அமைதியா இரு. ஏய், வாயை மூடுடா, எல்லாம் சொல்லிட வேண்டாம். ஏய், 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 விட்றா. ஏய். இவன் மயங்கி விழுந்துட்டான். இப்ப என்ன செய்யறது? இவனை ஒரு மூலையில தூக்கி போடு. அப்போ நீ? நான் வெளியில போய் உதவி கேட்டு வரேன். ஏய், சீக்கிரம் வந்துரு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நிஷா, நீ கவலைப்படாத. நான் யாருக்கும் எதுவும் நடக்க விட மாட்டேன். இந்தா, இதை போட்டுக்கோ. அப்பதான் யாருக்கும் மேல சந்தேகம் வராது. பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரியா? கவலைப்படாதீங்க, நான் சீக்கிரமா வந்துடுறேன். சீக்கிரம் வந்துரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். தெரிஞ்சே நாம போய் ஆபத்துல சிக்கிறோம்னு நினைக்கிறேன். இந்த நேரத்துல நாம எல்லாரும் நம்ம வீட்டுல இருக்கணும் சார். தலைவரே, உங்களுக்கா பயம் வருது? என் வயசுல இருந்திருந்தா இன்னும் உங்களுக்கு எவ்வளவு பயம் வந்திருக்கும். பயமாவே இல்லையா? பயமா இல்லையாவா? நீங்களாம் பயப்படுறத பார்த்தா எனக்கு என்ன பயம் அதிகமாகுது. உங்களுக்கு எல்லாம் பயம் இருந்தா தயவு செஞ்சு உள்ளுக்குள்ள இருக்கிற பயத்தை வெளியே காட்டாதீங்கப்பா. இதெல்லாம் நமக்கு தேவையா? ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. யாரும் பயப்படுறதுக்கு அவசியம் இல்லை. இது யாரோ பண்ற வேலை தான் நம்மளெல்லாம் முட்டாளாக்க. இன்னைக்கு அவன் கதையை முடிச்சிடலாம். என்னது? அதுங்களுடைய விளையாட்டு ஆரம்பிச்சிருச்சு. யாரும் பழைக்க முடியாது. யாருமே பழைக்க முடியாது. சார், மூச்சு விட முடியல சார். இனிமே எந்த லாபமும் இல்ல சார். நீ யாரும் பழைக்க முடியாது, பழைக்கவே முடியாது. சார், என்னது சார்? நான் தான் முன்னாடியே சொன்னேனே சார், இதுதான் அந்த வித்தியாசமான லைட்டு. இனிமே நாம பழைக்க முடியாது சார். No.
பூர்வி பங்கஜ் 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 அபிஜித் சார், அபிஜித் சார். பொறுமையா பொறுமையா. அபிஜித், நீங்க ஓகே தானே? உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? ஐம் ஓகே. ஆமா, இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? சார், ராத்திரி நாங்க பசங்களை தேடி போயிட்டு இருந்தப்போ திடீர்னு 4 பக்கத்துலயும் ஏதோ புகை வந்துச்சு. அதுக்கப்புறம் மூச்சு விடவே கஷ்டமாயிடுச்சு. தலை சுத்த ஆரம்பிச்சு. விசித்திரமான ஒரு லைட் வந்துருச்சு. அப்புறம் ஏதோ ஒரு சவுண்ட் வைப்ரேஷன், ஏதோ ஹாலுசினேஷன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்க மயங்கி விழுந்துட்டோம். அந்த புகையில ஏதோ கெமிக்கலை கலந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்படி எல்லாம் ஆயிருக்கு. அதாவது ஹாலுசினேஷன், நீங்க பயப்பட்டது, இது எல்லாமே. அப்படின்னா அவங்கள உயிரை பறிக்கிறதுக்கு கொலை பண்ண நினைச்சிருக்காங்க. அதிர்ஷ்டவசமா தப்பிச்சிட்டோம்னு சொல்றீங்க. நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? மூச்சு விடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ரொம்ப தலை சுத்துது சார். சரி, உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம். இங்க பக்கத்துல ஹாஸ்பிட்டல் இருக்கு. சரி, அப்போ நீங்கள ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுங்க. சரி, உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க. ஓகே, ஒரு நிமிஷம். பசங்களை பத்தி இன்னும் தெரியல? இல்ல சார், பசங்களை பத்தி இது வரைக்கும் எதுவும் தெரிய வரல. சச்சின், இதை பிடிங்க. அபிஜித், இந்த மாஸ்கை கையில் வைங்க. ஏதாவது விஷக்காத்து மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா இதை போட்டுக்கோங்க. உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும். யா, தேங்க்யூ. வாஞ்ச், நீ ஹாஸ்பிட்டலுக்கு போ. இந்த ரோஹித்தே இன்னும் வரல. ராத்திரி போய் பகலே வந்துருச்சு. நிஷா, ஒருவேளை அவங்க ரோஹித்தை பிடிச்சிருப்பாங்களா என்ன? ராகா, ராகா, அவங்க வராங்கன்னு நினைக்கிறேன். பார்த்து எங்க போனா? ராகா எங்க போனா? எங்களுக்கே எதுவும் தெரியாது. நாங்களே எங்க உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ப்ளீஸ். இவங்கள ஒருத்தன் குறையிறான். கதவை தர. இல்ல அட சார், நாங்கெல்லாம் எங்க சார் போவோம்? அது எங்க ஃப்ரெண்ட் ஒருத்தன் பின்னாடி தூங்கிக்கிட்டு இருக்கா சார். நீங்க வேணா பாத்துக்கங்க சார். இங்க பாருங்க சார். நான் போய் பாக்குறேன். தள்ளுங்கடா. சார் வேணாம் சார், வேணாம் ப்ளீஸ் சார், அவனை எழுப்பாதீங்க சார். சார், டேய் எழுந்துடா. பாஸ், ராக்கா இங்க தான் இருக்கான். ஏய் எந்திரி. ஏய் இந்திரா, என்னாச்சு? இவங்க தலையில கட்டையால அடிச்சு என்ன மயங்க வச்சுட்டாங்க. வா, ஏய் பின்னாடி போங்கடா. அப்போ உங்கள ஒருத்தன் காணாம போயிருக்கான். மனசுல உங்களுக்கு என்ன ஜேம்ஸ் பாண்டு நினைப்பா? நாங்க யாருன்னு காட்டுறோம் பாரு. இந்த குகையிலேயே இருந்து சாவுங்கடா. எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். ப்ளீஸ் எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். கிராமத்துக்காரங்க சொன்னதுலயும் சில உண்மைகள் இருக்கதா செய்யுது. ஆனா இதுக்கு பின்னாடி இருந்த எவனோ ஒருத்தர் இதெல்லாம் செய்யறான். ஒருவேளை இந்த மாதிரி ஏலியன் கிளியன் சொல்றாங்களே, அந்த மாதிரி ஏதாவதா? ஏலியன் சார், பங்கஜ், காப்பாத்துங்க சார். சார், காப்பாத்துங்க சார். சார் காப்பாத்துங்க.
காப்பாத்துங்க சார் பங்கஜ்! பங்கஜ்! சார் சார் இல்ல 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 எனக்கு ஒண்ணு சார் 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 நான் ரைது அந்த பசங்கள்ல இவனும் ஒருத்தன் சார். ஆமா சார். வா வா மேல வா, புடிங்க அவனை. பாத்து என்ன நடந்துட்டு இருக்கீங்க? கேக்குறல சொல்லு. சார் அவங்களாம் எங்களை ஒரு அண்டர் கிரவுண்ட் சிறையில் போட்டு அடைச்சி வச்சிருக்காங்க சார். நான் யார்கிட்டயாவது உதவி கேட்கறதுக்காக அங்கேருந்து தப்பிச்சு வந்திருக்கேன் சார். அப்புறம் நான் இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன் சார். சார் என்னுடைய மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அங்கே உள்ள மாட்டிக்கிட்டு இருக்காங்க சார். உங்களை கிட்னாப் பண்ண ஆளுங்களை பத்தி உன்னால ஏதாவது சொல்ல முடியுமா? சார் நான் அந்த முகப்படிக்காரங்க பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டேன். என்ன கேட்ட நீ? சார் அவங்கெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, இங்கேருந்து தப்பிக்கிறத பற்றி பேசிட்டு இருந்தாங்க சார். சச்சன், அவங்கள தேடு. நம்ம கிட்ட அவங்க தப்பிக்க கூடாது. சரி வந்து காட்டு, அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க? சார் 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 அந்த பக்கமா வாங்க. ஒரு நிமிஷம். அதே போகதான் நினைக்கிறேன். முதல்ல மாஸ்க் எடுத்து போடுங்க. சார் 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 வாங்க. சார் சார் அந்த பக்கமா. சீக்கிரம் வாங்க, வெளியே வாங்க, வாங்கன்றல. சீக்கிரம் வாங்க, வெளியே வாங்க, வெளியே வாங்க பாஸ், சீக்கிரம் வாங்க போலாம். சாகர் 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 எங்க? சாகர் 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 எழுந்துரு. சாகர் 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 சார் சாகர் ஒரு நிமிஷம். சாகர், சாகர் சாகர் ப்ளீஸ் எழுந்துரு. மை காட், இவன் இறந்துட்டான். இல்ல சாகர் சாகர் எழுந்துரு. சாகர் ப்ளீஸ் எழுந்துடு. சாகர் அவன் இறந்துட்டா திரும்ப வர மாட்டான். நீங்களாச்சும் உங்க உயிரை காப்பாத்துங்க. வாங்க வெளியே வாங்க. வாங்க வாங்க. சாகர் வா. சாகர் எல்லாரும் கிளம்புங்க, வெளியே போங்க, சீக்கிரமா போங்க. சார் இந்த புகை சீக்கிரமா சாகருக்கு வேலை செஞ்சிருக்கு. அதான் எனக்கும் புரியல. சார் என்ன இங்க பாருங்க. நான் நினைச்ச மாதிரி இது ஸ்மக்லிங் தான். இந்த கல்லை தேடிதான் இவனுங்க எல்லாம் அலைஞ்சிட்டு இருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். இந்த லைட்டு சவுண்டு இதெல்லாம் பண்ணி யாரும் வரவிடாம பாக்குறாங்க. அவங்கள நம்ம தடுத்தே ஆகணும். சீக்கிரம் ஆகட்டும், ஹெலிகாப்டர் இப்ப வந்துரும். நம்ம எந்த தடயத்தையும் விட்டு வைக்கல. இங்க இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. சிஐடி வந்துட்டாங்க. எல்லா தடயத்தையும் அழிச்ச மாதிரி இவங்களையும் கொன்னு குமைச்சிருங்க.
எங்கடா ஓடுற? ஜெயில கழித்து ஆசை இல்லையா? நான் தப்பிச்சுட்டு போயிடுவேன். போறதுக்கு முன்னாடி உன் கதையை முடிச்சுட்டு போறேன். ஏய், என்னடா திமிரு? நான் இந்த ஊர் தலைவர். ஓ, தலைவர் அவர்களே, இது எல்லாத்துக்கும் பின்னாடி நீங்க தான் இருக்கீங்களா? கிராமத்தை ஃபுல்லா பயன்படுத்திட்டு விலை உயர்ந்த கல்ல ஸ்மக்லிங் பண்றீங்களோ? நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? பணம் தானே சம்பாதிச்சேன். நீங்க சரின்னு சொன்னா சிஐடிங்களுக்கு இந்த வசூல்ல பாதி கொடுத்துடுறேன். என்ன போட்டுருங்க. கனிமங்களை நம்ம நாட்டோட சொத்து. அது தனிநபருக்கு சொந்தம் இல்ல. அது கொள்ளடிக்கிறது தப்பு. ஆமா, அந்த அப்பாவி பசங்க உனக்கு என்ன கெடுதல் செஞ்சாங்க? நான் பயத்தை உண்டாக்கணும் அப்படின்னு நினைச்சேன். அப்பதான் அந்த வீட்டு பக்கத்துல யாரும் வர்றதுக்கு பயப்படுவாங்க. அப்பதான் என்னுடைய இந்த கல்லு பிசினஸ் நிம்மதியா போயிட்டு இருக்கும். எல்லாரையும் விட்டுட்டு சாகர மட்டும் ஏன் கொன்னா? பசங்களெல்லாம் டார்ச்சர் பண்ணிருக்க? இல்ல. அவங்களுக்கு ஏதாவது இன்ஜெக்ஷன் போட்டியா? அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல. அவங்கள சாகடிக்கிறதுக்கு அது விஷவாயு போதுமானது. தூக்கு கயிறுக்கு ஆர்டர் வர வரைக்கும் நீங்க எல்லாம் ஜெயிலுக்கு போய் நிம்மதியா கல்ல ஓடுங்க. இழுத்துட்டு போய்விடுங்களேன். நீங்க எல்லாம் அந்த செல்ல இருந்தப்போ சாகருக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்துச்சா? அவன் ஏதாச்சும் உங்ககிட்ட சொன்னானா? ஆமா சார், அவனுக்கு 2 தடவை தலை சுத்திச்சு. செல்லுக்குள்ள அடைச்சு வச்சதுனால தான் அவனுக்கு அப்படி ஆச்சுன்னு நினைச்சோம். அது இந்த விஷவாயுக்கு முன்னாடி நடந்துச்சா? ஆமா சார், அவன் மயக்க போட்டு விழுந்துட்டான். அப்புறம் ரோஹித் உதவி கேட்க போயிருந்தான். அதுக்கு முன்னாடி சாகர் கூட ஜெயில வேற யார் இருந்தா? சார் சார் ரோஹித் தான் இருந்தான் சார். அப்புறம் இங்க வரலான்றது யாரோட பிளான்? சார் அதுவும் ரோஹித்தோடது தான் சார். அதுவும் ரோஹித் தானா? என்ன ரோஹித் சார்? ஏய், எங்கடா ஓடுற? போடா. நான் என்ன கேட்க போறேன்றது உனக்கே நல்லா தெரியும். அதை நீயே சொல்லிடு, இல்லைன்னா உண்மை எப்படி உங்ககிட்ட இருந்து வாங்குறதுன்னு எனக்கு தெரியும். ஆமா சார், நான் தான் சாகருக்கு ஸ்லோ பாய்சன் இன்ஜெக்ஷனை கொடுத்தேன். அப்பதான் அவன் மெல்லமா சாவா. இதெல்லாம் எதுக்காக பண்ண? நான் நிஷாவை லவ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா நிஷா சாகரை தான் லவ் பண்ணிட்டு இருந்தா. நீதான் சாகர கொன்னியா? உன்னோட சந்தோஷத்துக்காக உன்னோட ஃப்ரெண்டையே நீ கொலை பண்ணிட்டியா? இந்த மாதிரி செல்ஃபிஷான ஒருத்தனை எந்த பொண்ணு லவ் பண்ண மாட்டா ரோஹித். நிஷா, நான் உன் மேல இருக்கிற காதல்ல குருடன் ஆயிட்டேன். முதல்ல பணத்தை எடுத்துட்டு போய் நான் வெளியே போடலான்னு நினைச்சேன். அந்த முகமுடி போட்டவங்க மேல பழி விழுந்துடணும்னு நினைச்சேன். காதலிக்கிறதெல்லாம் தப்பு இல்ல, ஆனா காதல்ல கண்ணு தெரியாம கொலை பண்றது தப்பு. இதுக்கு உனக்கு கண்டிப்பா தண்டனை இருக்கு. அது தூக்கா கூட இருக்கலாம்.